ஹாய் ஆல், ஒரு சூப்பரான கருப்பு சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கருப்பு சுண்டல் எடுத்து 8 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு ஒரு 10 விசில் நல்லா விட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாசமாக இருக்கும். சோம்பு, அப்புறம் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறம் கல்பாசி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் அந்த பூ, அப்புறமா பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, தக்காளி இதை நல்லா மையாக அரைச்சி இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் கடலையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வெந்த அந்த கிரேவியில் கடலையும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச கிரேவியும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை, கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு